பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜயவர்மா, மிட்விக் எரிக்சன்லாம் வெளிய போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாயா தான் வந்து ரொம்ப லீஸ்ட்டா ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அவங்கள தான் தூக்கணும். எப்படி விஜயவர்மா போனான்னு தெரியல. விஜயவர்மா அத ஏத்துக்கிட்டு போயிட்டாரு. மாயா இருந்தா என்ன, விஜயவர்மா இருந்தா என்ன, 2 பேரும் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிய போயிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மாயாவையும் தூக்கிட்டாங்க. மாயா வெளிய வந்து ஒரு வீடியோவும் போட்டாங்க. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அர்ச்சனாவுக்கும், தினேஷ், விஷ்ணு இவங்க 3 பேத்துக்குமே ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஓப்பனா சொல்றாங்க. யாருக்குமே அங்க ஜெயிக்கிற அளவுக்கு தகுதியே கிடையாதுங்க. அவங்க அந்த மாரி தான் இருக்காங்க. வெளிய ஒருத்தவங்க வந்து ஆள் செட் பண்ணி வச்சுட்டு வந்து இங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து அடுத்தவங்கள வந்து கேம பயன்படுத்தி அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஃபைனலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விஷ்ணுவ சொல்றாங்க. அர்ச்சனாவ சொல்றாங்க. பிஆர் டீம் வச்சுட்டு வந்திருக்காங்கன்ட்டு 2வது விஷ்ணுவ சொல்றாங்க. 3வது தினேஷ் வந்து அவர் வந்து பரிதாபத்துல வந்து இது பண்ண பார்க்குறாரு அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. நான் வெளிய வந்து 5 படம் கமிட் ஆயிருக்கேன். அந்த 5 படத்துக்கு வந்து நான் நடிச்சு குடுக்கணும். அதேபோல நான் ஒரு கதை குடுத்துருக்கேன். அந்த கதைய கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வேலையில பிஸி ஆயிடுவேன். எனக்கு ஆதரவு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டைட்டில் அடிக்கிற தகுதி யாருக்குமே அங்க கிடையாதுங்க பிக் பாஸ் வீட்ல. ஏன்னா மாயா வெளிய வந்துட்டாங்கல்ல. அதனால மத்தவங்க யாருக்குமே தகுதி கிடையாது. மாயாவுக்கு மட்டும் தான் அந்த தகுதி இருக்குது. அப்படிங்கிற மாரி அவங்க வந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல ஒரு பரபரப்பான ஒரு செய்திகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. மாயா வெளியேறிட்டாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அர்ச்சனாவுக்கு தான் டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப நெருக்கத்துல உருவாயிருக்கு அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம்.